ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ் ஆப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதை அப்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க புதுசாக. ஸோ அந்த ஆப்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு வீடியோவில் உள்ள சாங்கை வந்து நம்ம கரெக்டாக நம்ம எடுக்க முடியாது. பட் ஆனால் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ புது அப்டேட்டில். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ண முடியாது இந்த அப்டேட்டை. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுது இல்லையா, ப்ளஸ் ஐக்கான் தெரியுது இல்லையா சென்டரில். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து டவுன்லோட் ஆயிரும். அதில் டவுன்லோடுன்னு கொடுப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து, அதாவது இந்த பர்டிகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 27 MB வரும். சீக்கிரமாகவே அப்டேட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகைன் நீங்கள் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அகைன் மறுபடியும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அகைன் மறுபடியும் அந்த ரெட் கலர் டாட்டா வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அகைன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ் ஆயிரும். ஸோ இப்போ மேலே உங்களுக்கு தெரியும் 2 எல்லோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை எல்லோ வர கொண்டு வந்து முடியும் இந்த எண்டிங் வர. ஸோ நீங்கள் இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு இன்ட்ரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரை நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியோ வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க, அதுக்கு ஒரு சாங் ஆட் பண்ணணும் அப்படின்னா பிக்கெஸ்ட் சாங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த கீழே அந்த லைனுக்கு கீழே வந்து ஒரு பிக்கெஸ்ட் சாங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெண்டிங்கில் என்னென்ன மியூசிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எதை வேணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபிலிம், ஃபன்னி, டயலாக்ஸ், பிஜிஎம், ஸ்டேட்டஸ், ரொமான்டிக், அப்படி வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் ப்ளே பண்ணி பார்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அந்த ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எது யூஸ் ஆகணும்னு, எது உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஐ, ஃபேஸ், ஸ்ட்ரென்த், அந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபில்டர்லாம் தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைமர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஓனாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸ்டார்ட் கவுண்ட் டைம் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட ஸ்பீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கேப்சர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து 5 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 4 நார்மலாக விட்டுறலாம். ஸோ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த ஆப்ஷனுமே இதுலேயும் வந்து இருக்குது. அதாவது டேரெக்டாக நம்மளோட கேலரியில் உள்ள வீடியோஸையும் வந்து ப்ளே பண்ணி அதாவது அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த ஆல்பம் ஆப்ஷனை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேலரியில் உள்ள வீடியோஸ் எல்லாம் காமிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஈஸியாக அப்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இவ்வளோ தான். இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்த அப்டேட்டில் வந்து அவங்க வீடியோ டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் கொண்டு வரல. ஸோ அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனோட தான் இருக்குது. டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அதில் கொண்டு வர வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆடியோவை நம்ம வந்து யூஸ் பண்ணுறக்கான ஃபெசிலிட்டிஸ் இனிமேல் வரல. அதுவுமே வந்தால் கூட இந்த ஆப் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.